கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். காலைல தான் ஒருத்தர் கதை சொன்னார். ஒரு குருவும் முட்டாள் சீடனுங்களும் இல்லை, கரெக்டாக அப்படி கரெக்டாக செட்டில் ஆகுது. ராஜா குதிரை ஒரு நொண்டி குதிரை. அது குளங்கெல்லாம் தண்ணி பார்த்தா தடிக்கிடும். தொப்பி வந்துச்சு. ராஜாவோட அந்த குருவோட தொப்பி கீழே வந்துச்சு. குதிரை தடிக்க வந்த உடனே கம்முனே வந்துட்டானுங்க. நான் பார்த்தேன், நீ பார்த்தேன்ட்டு. ஏன்டா பார்த்தீங்களே, எத்தாரு தேவையில்லையா? கீழே எதனா வந்துச்சுன்னா என்ன பண்ணா, எடுத்துன்னு வரணும், கீழே விட்டு வரக்கூடாது. ஒரு விஷயம் கீழே நம்ம போட்டோம்னா என்ன பண்ணால் எடுத்துன்னு வந்துடணும், நம்மளது இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே சரி குருவே அப்படின்ட்டு போயிடறானுங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே குதிரை சாணி போட்டுக்குது. சீடனுக்கு எடுத்துன்னு வந்துட்டானுங்க. ஏன் எதனா போட்டால் என்ன பண்ணா, எடுத்துன்னு வந்துடணும். இப்போ கேள்வி என்ன, கதை என்ன கேள்வி, என்ன எதில் நான் வரையணும், எதில் வரையணும். இப்போ வரையத்தாரு என்ன குரு போட்டால் எடுத்துன்னு வாண்டே. இப்போ டீட்டெயில் பண்ணோம்ல. உடனே இப்போ குரு டென்ஷன் ஆகிட்டான். உடனே அப்போனா என்ன, நாங்கள் நீங்கள் தானே போட்டால் எடுத்துன்னு வரணும், இந்த கேள்வி தான் அங்கே கேட்டுக்கிறாங்க. எதை எடுத்துன்னு வரணும், எதை எடுத்துன்னு வரக்கூடாது, எதை நாங்கள் என்ன பண்ணுறோம், வரையறுத்து கொடுங்க சாமி என்னான்ட்டு, எதில் வரையறுக்கணும் எதில் வரையறக்கூடாதுன்ட்டு சொல்லுங்கன்னு அவர் சொன்னார். இது மாதிரி தொப்பி, கண்ணாடி, குண்டலம், கவசம், மாலை, வேஷ்டி, செருப்பு, மோந்திரம், கடையாணி, அந்த காலம் இல்லை கடையாணி, இதெல்லாம் என்ன பண்ண நீ எத்தனை வரணும், மீதியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன் வரையறதுல சிலது மிஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ. இப்போ திரும்ப குதிரை தடுக்கு சேத்துல விட்டாரு. அந்த ஆள் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுன்னு வந்துட்டானுங்க. ஏன் அவர் என்ன சொல்ல, நான் உங்ககிட்ட என்ன எடுங்கன்னு சொல்ல, என்ன எடுங்கடா, இல்லை நீ ஏந்து போய் உட்காரு, நாங்கள் கொடுக்குறோம் நீங்கிறானுங்க. வரையறுத்தா அசிங்கம் வாழ்க்கை, வரையறுத்தா அசிங்கம். ஒருவனுக்கு ஒருத்தி அழகு, நேர்மை, உண்மை, சரி, நல்லது. ஒருவனுக்கு ஒருத்தி சரி, உண்மை, நேர்மை, நல்லது, சரியும் கூட தான். ஆனால் கணவன் இல்லை, என்ன பண்ணலாம், செத்துட்டாரு. மனைவி இல்லை, செத்துட்டாங்க. கணவனோ மனைவியோ போதுமானவங்களா இல்லை. இப்போ என்ன சொல்கிறது, வரையறைய தேவருதே, தேவருது தானே. இப்போ வரையறை எப்படி சொல்லலாம், சரியா வரையறை? ஒருவனுக்கு ஒருத்தி எங்கே பொருந்தது எங்கே பொருந்தலை, யாருக்கு பொருந்தது யாருக்கு பொருந்தலை, வரையறை சரியா? வரையறைகள் முழுமை இல்லை, துன்பம் ஏன் புத்தகத்தில் எழுதி வச்சுக்கிறேன் தனியாக. எந்த வரையறையும் முழுமை கிடையாது, எந்த வரையறையும். உத்தியோகம் புருஷ லட்சணம், உத்தியோகம் இது ஒரு வரையறையாக எடுத்துன்னு தெரிஞ்சுங்கிறான். அப்போ பொண்டாட்டி லட்சணம், பொம்பளை லட்சணம், உத்தியோகம் கிடையாதா? பொம்பளை வேலை செய்யக்கூடாதா? பொம்பளை சம்பாதிக்கக்கூடாதா? பொம்பளை சோறாக்கி போடணும், ஆம்பளை வெளியே போய் சம்பாதிச்சுன்னு வரணும், கரெக்டா? இப்போ பொம்பளை வெளியே மிச்சே சோறு யார் ஆக்குறது, நீ ஆக்குறியா? வேலைக்கும் போய் சோறும் யார் ஆக்குறா? ஏன் ஒரு வேலையை அவகிட்டே குத்தோடனே ஏன் டைவர்ஸுக்கு போகிறாங்க ஒரு பொம்பளைங்கெல்லாம்? இதுதான் பிரச்சனை. ஏன் இவ்வளோ பண்ணி அவங்களுக்கு என்ன வரல, நிறைவாகல, புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு. அப்போ எந்த வரையறை என்ன ஆகுது, முழுமை அடையாது. ஏன் ஆள்கால் அது என்ன ஆகுது, மாறும், தேவைக்கு தேவை இது மாறும். இந்த பிஎம்டபிள்யூனோ எழுதி வச்சுருப்பானுங்க, எடை போட்டு இத்தனை இவ்வளோ வெயிட் இருந்தானா, இவ்வளோ ஹைட்டு இருந்தேன்னா இவ்வளோ வெயிட்டு தான் இருக்கணும். அது உண்மையாக இது? அவன் சொல்கிற வெயிட்டில் இருக்கணும்னு செத்து போகிறவங்களாங்கிறான், ஹார்ட் அட்டாக் வந்தவனுங்கிறான். அவன் சொன்ன வெயிட்டை விட அதிகமாக இன்னும் தான் வந்துங்கிறான். இல்லை அந்த இன்னும் அதுக்கு ஒரு கோடு போட்டு ஏதோ ஒரு பேர் சொல்லியிருப்பானுங்களே, பிஎம்ஐ அப்படின்னா அப்படியா இருக்கணும். நீ கரெக்டாக கிடையாது அது மாதிரி இல்லை. எப்போ அது மாதிரி சரியாகவ அப்பப்போ எடை போட்டால் சாப்பிட்டுக்க முடியா?
இல்லை 2 கிராம் எதனா கல்லுக்கு இல்லை எதனா கட்டி இன்னும் கரெக்டாக போய் பிஎம்ஐ சரியா இல்லைன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பாக்கெட்டில் இல்லை செயினில் எதனா போட்டுக்க முடியும்? எந்த வரையறை இருந்தாலும் சரி முழுமையடையாது. வரையறைக்குள்ள மனிதன் சிக்கவே முடியாது. நீங்கள் இந்த மாதிரி என்னை கேள்வி கேட்டு எது இதெல்லாம் சரிங்க எது இதெல்லாம் சொல்லுங்கள் லிஸ்ட் அவுட்லாம் கொடுக்க முடியாது. ஆல்மா நான் அதுக்கு எந்த குருவாக இருக்கணும்? முட்டாள் குரு வந்தால் தான் அட்லீஸ்ட் சீடனுங்களாச்சும் முட்டாளாக இருக்கணும். இந்த காலத்தில் வர சீடனுங்களாம் முட்டாளாக இருக்கிறானுன்னு நினைக்கிறீங்க? சந்தர்ப்பம் வச்சா தன்னை பெரியாளுன்னு காமிச்சிட்டு காத்துங்கிறானுங்க. பக்குவமாக நடக்கிறதுக்காகுது. இவனே இவ்வளோ அசியமாக பேசிக்கிறான். நம்ம நல்லா பேசி குருவாயிலான்னு போகிறவங்கிறான். வாய்ப்பு கேச்சா அந்த இடத்த நம்ம உட்காந்துக்கலாமான்னு பார்க்குறான். இது மாதிரி முள்ள மாதிரி முச்சை வைக்கிற இந்த உலகத்தில் எப்படி இன்னும் நம்ம வரையறுத்து கொடுக்கலாம்? வரையறுத்து கொடுத்தா என்ன ஆகும்? என்னப்பா சாணி வந்துடுவான். போட்டோ எடுத்துருவானா சாலி எடுத்து வந்துடுவான். சொல்ல முடியாது. நம்ம பிஏ கூட வரணும் வந்துடுவானுங்க. அதனால் வரையறுக்க கூடாது. வரையறைகள் முழுமை அடையாது. வரையறை முடிகிற இடம் உங்ககிட்ட. வரையறை முடிகிற இடம் எங்கே? உங்ககிட்ட. நீங்கள் உங்களுக்காக வரையறுத்துக்கினீங்களா? நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கு பேர் ஒழுக்கம். நீங்களாக வரையறுத்துனா அதுக்கு பேர் என்ன? ஒழுக்கம். உங்கள் தேவை யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். டெய்லியும் ஒரு கட்டிங் குடிக்கலாம். யார் இஷ்டம்? உங்களை நாசம் பண்ணாமல் குடும்பத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழலாம். இதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு வரையறுக்க முடியாது. நான் ஏன் ஒரு காஸ்ட்லி சரக்காக குச்சின்னுக்கிறேன். சீடருங்கெல்லாம் இப்போ வரையறுக்க சொல்கிறேன், குடிக்காதீங்க. நான் என்ன ஒருத்தேன்? நான் உனக்கு சொல்லிட்டு நான் மாட்டிப்பேன். அம்மா எனக்கு சொன்ன இல்லை குடிக்காதுன்னு. தனி நபருக்கு சொல்லலாம், உனக்கு பிரச்சனை இருக்குது அல்சர் இருக்குது என்ன பண்ணாத குடிக்காதுன்ட்டு. ஒட்டு மொத்தமாக சபையில் போய் என்ன சொல்லிடுது இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு. சைவம் சரின்னு சொல்கிற அத்தனை பேரும் பைத்தியம் தான். எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஏன்னா அவன் ஒன்றும் சோறு போடல, மேடை ஏறி ஏதோ வாய்க்குதுன்னு பேசிக்கிறான். அவனுங்கெல்லாம் சூத்து இருந்து வந்து வாயில் வச்சுக்கிறானுங்க. புரியுதா? வரத்தெல்லாம் விடுவானுங்க. ஆக்சுவலாக கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது சூத்து தான். இவனுக்கு சூத்து இருந்து வந்து வாயில் வச்சுட்டானுங்க. கட்டுப்பாடு இல்லாமல் எதோ ஒன்றா பேசுவானுங்க. நீங்களும் கட்டுப்பாடு இல்லாமல் கேட்டு நிற்பீங்க. பின்ன குசு விட்டா என்ன பண்ணுறது? சத்தம் வருதுன்னு என்ன பண்ணுவீங்க? குசு சத்தத்தை என்ன பண்ண முடியும்? உங்களால் அவாய்ட் பண்ண முடியும்? கேட்டுரும். என்னன்னா அதுக்கு மீனிங் பண்ணி வச்சுக்கிறீங்களா? அதுதான் எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். அப்போல்லாம் பேச்சாளர்கள்லாம் தப்பான எல்லா பேச்சாளரும் நான் சொல்லலை. இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் குசு விட்றான்னு நினச்சிக்கணும். நீங்கள் எந்த பேச்சாளர் பேசும்போதும் கவனமாக இருக்கணும். சமயத்தில் ஒரு குசு விடுவார், கவனமாக இருங்கன்ட்டு. ஏன்னா அவருக்கு வாயும் குசும் மேலே தான் இருக்குது. அவருக்கு சூத்து கீழே இல்லை. அவருக்கு பேசத்தும் வாயில் தான், குசு விடுதான் அங்கே தான். சைவம் தான் நல்லது, அதுதான் நல்லதுன்னாருன்னா அவருக்கு வாயில் அப்போ குசு விட்டுனுக்கிறாருன்னு நினச்சிக்கணும். புரியுதா? ஏன் இல்லைப்பா என்ன இருந்தாலும் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாதுப்பா, உங்களுக்கு புரியலப்பான்னு என்கிட்டே சொல்வேன். அப்போ குசுவோட சத்தத்துக்கு மீனிங் பண்ணிட்டு நீ என் உடம்பை விட நீ விசேஷமாக எனக்கு அறிவுரை சொல்ல முடியுமா? என் உடம்பை விட நீ எனக்கு விசேஷமாக அறிவுரை சொல்ல முடியுமா? நீ சொல்கிற 15 இட்லி சாப்பிடுன்னு என்னால் அமுக முடியுமா? தெரியாதனமாக 2 இட்லி வாங்கினவே அரை இட்லி சாப்பிட முடியுமா முக்கினுக்கிறேன் நான். நீ என்ன சொல்கிற? 15 இட்லி சாப்பிடுன்ற. காலையில் பட்னியாக இருக்கிறது நல்லதே இல்லைன்ற. இல்லை சோறே இல்லை, எங்கே பட்னியாக இல்லாமல் என்ன பண்ணுறது? கொடுக்க போகிற எதோ ஒன்றா பேசுவானுங்க. அதனால் என்ன பண்ண முடியாது, வரையறுக்க முடியவே முடியாது. வரையறுக்க முடியும்னாக்கா பிரேக்கே இருந்திருக்காது வண்டியில். ஏன் பிரேக் வச்சுக்கிறான்? ஏன் 4 கியர் வச்சுக்கிறான்? அப்படி இல்லைனா அதை ஆட்டோமேட்டிக்கில் போட்டு அப்பப்போ அதை மாற்றிக்க சொல்கிறான். அப்போ ஒரு வண்டி கூட என்ன பண்ண முடியாது நம்மளால், வரையறுக்க முடியாதுன்றதுனால தான் ஆப்ஷன் வச்சுக்கிறாங்க. கடவுள் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாரு, விருப்பத்தை அவர் கொடுத்துக்கிறாரு. நீங்கள் வரையறுச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் தேவைக்கே. உங்களை செல்ஃப் பவுண்ட்ரி நல்லது, அது உங்கள் இஷ்டம். அது உங்கள் தேவை யாருக்கு தான் தெரியும். நீங்கள் பாட்டு கண்டதை பார்த்து மாறிடாதீங்க. அதுக்கான ஆள் நான் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க,
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.